சரியாக காலையில் ஒரு 4:30 மணி இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிராமங்களில் ஒன்றுங்க. அந்த கிராமத்து மக்கள்லாம் காலங்காத்தால் பாத்ரூம் வசதி இல்லாதனால அங்கே இருக்க கருவேல மரம் காட்டுக்குள்ளே தான் அந்த விஷயத்தை கழிக்கிறதுக்காக போவாங்க. அப்படி அன்னைக்கு காலையில் அந்த ஊரில் இருந்து கிளம்பி போன ஒரு வயசான நபருங்க கையில் செம்பும் தண்ணி மாட்டி கிளம்பி போயிருக்கிறார் அந்த காட்டுக்குள்ளே. அப்படி அவர் அந்த இருட்டுக்குள்ளே நடந்து போகும்போதே திடீர்னு அவருக்கு ஒரு சத்தம். என்னென்ன யாரோ ஒருத்தங்க கரகரன்னு எதையாச்சும் பிடிச்சி புதருக்குள்ளே எடுத்துகிட்டு போனால் ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. அந்த மாதிரியான அவருக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. இவர் டக்குன்னு அங்கேயும் இங்கேயும் சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. கையில் வெளிச்சம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படி அவர் பார்த்தாலும் அவருக்கு அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியலைங்க. இப்போ அதை இக்னோர் பண்ணிட்டு திரும்ப அகைன் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அகெயின் இப்போ யாரோ குடுன்னு ஓடுற மாதிரியும் ஓடும்போதே அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை இழுத்துட்டு போகிற மாதிரியும் தெரிஞ்சிருக்குதுங்க. என்னடா அது எவன்டா அந்த காட்டுக்குள்ளே ஓடுற எதுவும் திருடங்கிட்ட வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த அண்ணா வந்த வேலையை பார்க்காம இப்போ அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படிங்கிறதே யாராது அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது கருவேல மரம் காடு ஃபுல்லாக தேடியாச்சு, அங்கே எதுவுமே இல்லை. இப்போ இந்த நான் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போகும்போது தான் ஒரு பெண்மணியுடைய குரலுங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போயிருக்கும். ஒரு 5 மணிக்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கும். 5 மணிக்கு யாரோ ஒரு பெண்மணி பயங்கரமாக அலறி கத்துறாங்க. அந்த கத்துற சத்தத்தில் என்ன நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது எதையோ பறிகொடுத்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சத்தம் வரக்கூடிய திசையை நோக்கி இந்த அண்ணா போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அந்த ஊரை சார்ந்த பெண்மணி தான். அவங்க கீழே இருந்து என்னத்தையோ மேலே மாற பார்த்து அலறி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்க ஃபுல்லாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவேல மரம் காடுகளுங்க. அப்போ அந்த மரத்துக்கு மேலே உடமரத்துக்கு மேலே என்னையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அண்ணா பார்க்கும்போது மிரண்டு போகிறாரு. அந்த உடமரத்துக்கு மேலே அது ஃபுல்லாக முள்ளுகளாக நிறைஞ்சிருக்குங்க. அந்த முள்ளுகளுக்கு நடுவில் ஒரு மனிதனுடைய உடல் பார்த்தீங்கன்னா சிக்கி போய் கிடந்துக்கிட்டு இருக்குதுங்க. மனுஷனுக்கு உயிர் இருக்கிற மாதிரிலாம் தெரியல, ஏன்னா உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ காயங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரும் சேர்ந்து கத்திக்கிட்டு உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்காரங்க சொந்தக்காரங்க சொக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த நபருடைய உடலை இறக்கலான்னு பார்க்கும்போது அது மிக பயங்கரமான பிரம்மாண்டமான அந்த உடமரம் அப்படிங்கிறது. நார்மலாக கருவேல மரங்கள் அப்படிங்கிறது சின்ன சின்னதாக இருந்துகிட்டு இருக்கும். பட் ஒரு மிகப்பெரிய கருவேல மரம் காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில மரங்கள் மிக பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்பேற்பட்ட மிகப்பெரிய மரத்துக்கு மேலே தான் அந்த மனுஷனுடைய உடல் பார்த்தீங்கன்னா சிக்கி சொருகி போய் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு கிளைய வெட்டி மரத்தை வெட்டி அப்புறம் எப்படியோ அந்த நபருடைய உடலை இறக்குறாங்க. அப்படி இறக்குனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இப்போ இங்கே மரத்தில் சிக்கி இறந்து கிடக்கக்கூடிய நபர் யாருன்னா அவங்க ஊர் மக்கள்லாம் குலதெய்வமாக நினச்சி வேண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அம்மன் கோவிலுடைய தர்மகர்த்தா. இப்போ இவர் எப்படி இந்த மாதிரி இறந்து போயிருப்பார், யார் இவர் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கியிருப்பாங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் சந்தேகங்கள் எழும்பினாலும் ஒரு விஷயம் மட்டும் அங்கே இருக்கிற மக்கள் யாருக்குமே புரியல. என்னன்னா இவருடைய உடலை அந்த உடம்பரத்துக்கு மேலே தூக்கி யாராலையுமே போட்டிருக்க முடியாது. ஏன்னா அந்த கருவேல மரத்தை பொறுத்தளவில் முட்களாக நிறைஞ்சிருந்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் இவருடைய உடலை சேர்த்து தூக்கிட்டு மேலே கொண்டு போகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கிளை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட நிலைமையில் எப்படி இவருடைய உடல் அந்த மரத்து கிளையில போய் சிக்கிச்சு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியல. ஆனால் இப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டுங்க. என்னன்னா இப்போ செம்பும் கையுமா அந்த நபர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சவுண்டு போட்டு அந்த பெண்ணை நோக்கி வந்து இப்போ அந்த உடலை பார்த்துருக்கிறாரு இல்லையா, அந்த பெண்ணை எங்கே அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் தெரியுது அந்த உடமரம் இவங்க வெட்டி போட்டாங்க பாருங்கள். அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கல் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கல்லில் சாஞ்சிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு மண்ணில் போட்டு என்னத்தையோ கிண்டிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த செம்பும் கையுமா வந்து முதல்ல பார்த்த அந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா ஒரே ஒரு சந்தேகம், உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, இவருடைய உடல் எப்படி இந்த மாதிரி உடம்பரத்துக்கு மேலே வந்துச்சு அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிறது கேட்டால் அந்த அம்மா கிட்டேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. பதிலுக்கு கீழே என்னத்தையோ போட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன வரைகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாக்கு தெளிவாக புரியவும் இல்லை. சொல்லுங்கம்மா, நீங்கள் தான் பார்த்தீங்க, கற்றுனீங்க, எல்லாம் பண்ணீங்க, அதை பார்த்தா நானே ஓடி வந்தேன். ஸோ அப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்தாங்க, என்ன பார்த்தீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க, எப்படி ஓடி வந்தீங்க அப்படிங்கிறது கேட்டால் அந்த அம்மா கிட்ட பதில் இல்லைங்க. சரி என்னம்மா இது இந்த அம்மாவோட ரோதனையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ அந்த அண்ணா திரும்பலான்னு பார்க்கும்போது தான் கீழே அந்த அம்மா வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது திரிசூலம், அதாவது ஒரு அம்மன் கையில் ஒரு திரிசூலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திரிசூலத்தை தான் இப்போ இந்த அக்கா கீழே இருந்து தான் மண்ணில் வரைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த அண்ணா என்ன இது பைத்தியக்காரியாக இருப்பா போல, திரிசூலத்தை தரையில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ ஊருக்காரங்களாம் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க வராங்க, அப்புறம் ஃபாரஸ்ட் டீம் வராங்க. ஸோ எல்லாரும் வராங்க. வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பமே யாருப்பா அது இவன் உடலை கொண்டு இந்த மாதிரி முள்ளு மரத்துக்கு மேலே தூக்கி போட்டிருப்பா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதற்கான விடை போலீஸ்காரங்களுக்கே தெரியல.
இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த தர்மகர்த்தா இருக்கார் இல்லையா, இவருக்கும் ஊரில் இருக்கக்கூடிய யாருக்காச்சும் வந்துட்டு பஞ்சாயத்து பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அதுவும் யாருக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. சரி ஓகே, இந்த தர்மகர்த்தா பதவிக்கு வேற எவனாச்சும் போட்டி போடுறானா, ஒருவேளை வன்மத்தை தாங்க முடியாமல் இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டான் அப்படிங்கிறத பார்த்தா அந்த பதவிக்கு யாருமே போட்டி போடல அப்படிங்கிறதும் ஊர் மக்கள் மூலியமா தெரிய வருதுங்க. சரி ஓகே, இப்போ அட்டாப்சி ரிப்போர்ட் தான் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அட்டாப்சி ரிப்போர்ட் எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரியான விஷயம் அன்னோன், அதாவது காஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இறப்புக்கான முக்கியமான காரணம் பொறுத்தளவில் இந்த உடல் அன்னோன். எப்படி இறந்து போனார் அப்படிங்கிற விஷயம் அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல. ஆனால் உடல் ஃபுல்லாக ஆங்காங்கே முட்களால் கீறல்கள் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கே தவிர்த்து மற்றபடி இந்த கீறல்களால் ஒரு நபருடைய உயிர் போகுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதாங்க. அதனால் இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்காக இருக்கட்டும், போலீஸ்காக இருக்கட்டும், அட்டாப்சி பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ அவருடைய உடலை ஊர் மக்கள்லாம் வாங்கி எடுத்து அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்து அந்த கோவிலுக்கு தர்மகர்த்தா வரதுக்கு யாருமே முன் வரல. ஏன்னா இப்போ தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது. ஒரு 41 நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. பட் இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டுங்க. என்னன்னா 41 நாள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த சம்பவம் நடந்து இந்த தர்மகர்த்தா அப்படிங்கிறவர் இறந்து கிட்டத்தட்ட சரியா 11வது நாள் ஆகுதுங்க. அந்த 11வது நாள் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது இவங்க ஊரில் அந்த ஒரு கோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த கிணத்துக்கிட்ட போய் அங்கே இருக்கக்கூடிய வாளியில் தண்ணி இறைச்சி காலை கழுவிட்டு தான் அந்த கோவிலுக்குள்ளே போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த நபர் இறந்து சரியாக 11 நாள் கழிச்சு அந்த கோவில் நடை திறக்கப்படுதுங்க. அப்படி நடையை திறக்கிறது வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவிலுடைய பூசாரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு அந்த பூசாரி கோவிலில் நடையை திறந்து பூஜையெல்லாம் பண்ணி எடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போலங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அந்த 11வது நாளுங்க அன்னைக்கு ராத்திரி போல் கோவில் நடையை சாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பூசாரி நடையை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பியிருக்கிறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்து சேரலை. அதே நேரத்தில் அந்த கோவிலுக்கும் அந்த பூசாரியுடைய வீட்டுக்கும் கிட்டத்தட்ட சரியாக சொல்ல போனோம் அப்படின்னா வெறும் 700 மீட்டர் தான் டிஸ்டன்ஸுங்க. ஸோ நடந்து போனால் கூட ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிலைமையில் அந்த பூசாரியுடைய மகன் மனைவி எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே நைட்டு சீக்கிரமாக வரக்கூடிய அப்பா அன்றைக்கி 10 மணி 11 மணி ஆகிப்போச்சு, இன்னும் நம்ம வீட்டுக்கு வரலையே, கோவிலில் பூஜை முடிச்சிட்டாங்க, எங்கேயும் போகிறேன்னு நம்மகிட்ட வர சொல்லவே இல்லையே, எங்கே போயிருப்பாங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ அந்த பூசாரியுடைய குடும்பத்தினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2-3 பேரை துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோவிலுக்கு போகிறாங்க. அப்படி கோவிலில் சுற்றி முற்றி எல்லா இடமும் பார்க்குறாங்க. கோவில் நட பூட்டி இருக்குதுங்க, பூட்டி இருக்குது. கோவிலுடைய சாவி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தெரியல. சரி ஓகே, கோவில் நட பூட்டி இருக்குது, அப்போ கண்டிப்பாக இவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய வழியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தாலுமே அந்த நபர் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியல. இப்போ நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிறத கேட்கும்போது அப்போ அந்த குடும்பத்தினர் யாரும் சம்மதிக்கல. ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் சொல்கிறாங்க, ஏம்மா இல்லை, எனக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது சரியாப்படும் தோணுது. ஏன்னா 11 நாள் முன்னாடி கோவிலுடைய தர்மகர்த்தா மர்மமான முறையில் இறந்து போய் கிடந்தாரு. அவருடைய இறப்புக்கு என்ன வேலை தெரியல. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது கோவில் பூசாரியை காணுங்கிறீங்க, இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுமா. ஸோ இதுக்கப்புறம் சும்மா விட்டால் சரி வராது, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போகிறதுக்குள்ள அடுத்த ஒரு சத்தம், அம்மா சீக்கிரம் ஓடி வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரியான சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு இப்போ அவங்க கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ஓடி போகிறாங்க. எங்கே ஓடி போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா இந்த கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய கிணறு நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, அந்த கிணத்துக்குள்ளே அந்த பையன் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். கிணத்துக்குள்ளே அந்த கோவிலுடைய பூசாரி இறந்து போய் கிடந்துக்கிட்டு இருக்கார். இப்போ பார்க்குறாங்க, பார்த்ததுக்கப்புறம் உடனே கிணத்துக்குள்ளே குதிச்சு மேபி உயிர் இருக்க வாய்ப்பு இருக்குது பாருங்க. வெளியே தூக்குறாங்க உடம்பை. அப்படி தூக்கி பார்த்த உடம்புல ஒரு துளி கூட உயிர் இல்லை. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாங்க, போலீஸ் வராங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ அகைன் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னதான் ஏன் நடக்குது உங்கள் ஊரில், கோவில் சார்ந்த ஒருத்தனை இறந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தர்மகர்த்தா இறந்து போனார், இப்போ கோவிலுடைய பூசாரி இறந்து போனார். பூசாரி குடும்பத்துக்காரங்களாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ்காரங்க கூப்பிட்டு ஒரு பக்கம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நபருடைய உடலும் பார்த்தீங்கன்னா அட்டாப்சிக்காக அமுச்சு விடப்படுதுங்க. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்டிங்க. ஓகே, முதல் நடந்த இறப்பு கூட பரவாயில்ல, முள்ளு கிடைச்சிருக்குது, ஏதோ நம்ம வந்துட்டு மூடி மறைச்சிடலாம். ஆனால் 2வது நடந்த இறப்பு, அதாவது தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மூச்சு திணறி தானே இறந்து போயிருக்கணும். அந்த மாதிரி தானே அட்டாப்சி ரிப்போர்ட் வரணும். பட் இங்கே இந்த கேஸில் வந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டும் அன்னோன். அந்த பூசாரி எப்படி இறந்து போனார் அப்படிங்கிற விஷயம் அட்டாப்சி ரிப்போர்ட் மூலியமாகவும் யாருக்கும் தெரிய வரல. இப்போ தான் ஊர் மக்களுக்கெல்லாம் லேசாக பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. என்னதாச்சு நம்ம ஊருக்கு, தர்மகர்த்தா இறந்து போயிட்டார், கோவில் பூசாரி இறந்து போயிட்டார், இப்போ கோவில் நடையை திறக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா கோவிலுடைய சாவி இப்போ காணும். கோவிலுடைய சாவி எப்போவுமே பூசாரி இடுப்பில் தான் சொல்லி வச்சுக்கிட்டு இருப்பார். பூசாரி கோவிலை பூட்டிட்டு வெளியே கிளம்பி வந்திருக்கிறாரு. வந்ததுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கோவிலுடைய கீ பார்த்திங்கன்னா அந்த கிணத்துக்குள்ளே மட்டும்தான் இருந்தே தீரும் அப்படிங்கிறது ஊர் மக்களுக்கு தெரிய வருது. ஆனால் அந்த கிணத்துக்குள்ளே முங்கி அந்த சாவியை எடுக்கிற லெவலுக்கு தைரியம் இங்கே யாருக்குமே இல்லை. ஏன்னா 2 சாவுமே கோயில் சார்ந்து நடக்கப்பட்ட சாவு. அப்போ அந்த கோவில் விஷயமா யாராச்சும் ஒருத்தங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை அந்த கோவிலுக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது அந்த ஊர் மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இப்படி நாட்கள் கடந்து போகுது, ஏன் ஈவன் வருஷமும் கடந்து போயிருக்குதுங்க. அப்போ தான் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த கோவில் பாலடையப்பட்டு பூட்டின கோவில் அப்படி பூட்டினாப்பிலே இருந்துக்கிட்டு இருக்குது. யாருமே கோவிலை திறக்க முன் வரலை. இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான நபரை பார்க்க போகிறோம். அவர் தான் சிவபால குருஜி அப்படிங்கிறதுங்க. ஆக்சுவலி மிகவும் பயங்கரமான சிவன் பக்தனாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தர் தான் இந்த சிவபால குருஜி அப்படிங்கிறவருங்க. இவருடைய வேலையை என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது எப்படி கடவுள் கண்ணில் காட்டுறாரா இல்லை வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்களான்னு தெரியாதுங்க. இந்த மாதிரி ஒரு சில கெட்ட விஷயங்கள்னால பூட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்குமே இந்த சித்தரே வாலண்டியராக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி அவர் பல மர்மமாக பூட்டப்பட்ட கோவில்கள் எல்லாத்தையுமே நடைய திறந்து வச்சிருக்காரு. இப்போ இந்த ஊரில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த கோவிலுடைய நட க்ளோஸ் பண்ணப்பட்டதுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஊரில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை. ஏன்னா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கால்நடைகள்லாம் அதிகமாக நோய்வாய்ப்பட்டு இறக்கிறதா இருக்கட்டும், பயிர்கள் விளையாமல் சேதமடைஞ்சு போகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஊரில் மழையெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி வறட்சி அடைஞ்சு காணப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப வருஷம் கடந்து போய்கிட்டு இருக்க முடியாதுங்க. கண்டிப்பாக ஊர் பழையபடி மாறணும், பச்சை பச்சைன்னு செழிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசை அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குலாம் வந்திருக்குதுங்க. அப்போ தான் அவங்களாம் என்ன பண்றாங்க, ஓகே இந்த மாதிரி பூட்டின கோவிலை எப்படி தான் திறக்கிறது, அந்த கிணத்துக்குள்ள இறங்கி சாவி எடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி அந்த கிணத்துக்குள்ள இறங்கி குதிச்சு சாவியை தேடியும் பார்த்துருக்காங்க. பட் அவங்களுக்கு சாவி அப்படிங்கிறது கிடைக்கலங்க. சரி இப்போ தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சிவபால குருஜி அப்படிங்கிற மாதிரியான சித்தர் இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படியோ தெரிய வருது. இந்த சித்தரை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ஊருக்கு இருக்கக்கூடிய சாபமும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படிங்கிறத அந்த ஊர் மக்கள், அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நம்புறாங்க. ஸோ நம்பினது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சிவபால குருஜி சித்தரை பார்த்துட்டு ஊர் ஊரா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது தான் அவர் லாஸ்டா திருவண்ணாமலையில கிரிவலத்துக்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதுங்க. இப்போ திருவண்ணாமலைக்கு போன அந்த கிராமத்து இளைஞர்கள்லாம் ஒரு இடமா ஒரு மரமா ஒரு சித்தரா கூப்பிட்டு நீங்க தான் சிவபால குருஜி சித்தரா, நீங்க தான் சித்தரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒருத்தரையே கேட்டு எடுத்து கடைசி ஒரு 2 நாளா அலைஞ்சு எடுத்து அந்த சித்தரை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த சித்தரை பார்த்த மறுகணம் அந்த சித்தர் காலில் விழுந்து வணங்கி, ஐயா நீங்கள் தான் எங்கள் ஊருக்கு ஒரு வழியை காட்டணும். இந்த மாதிரி எங்கள் ஊரில் பல வருஷமாக அம்மன் கோவில் பூட்டியே கிடக்குது, திறக்கவே முடியல. இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. கோவில் தர்மகர்த்தா பூசாரி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை இறந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோவில் நடையும் சாத்தப்பட்டிருக்குது. ஸோ ஊரில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்படிங்க மாதிரி ஊர் சார்ந்த எல்லா பிரச்சனைகளையுமே அந்த சித்தர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்கிற விஷயம், கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு நல்லது நடக்கும், நான் கூடிய சீக்கிரம் உங்கள் ஊருக்கு வரேன், உங்கள் ஊருடைய விலாசம் அட்ரஸை மட்டும் எனக்கு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு போங்க தம்பி அப்படிங்கிறத சொல்லும்போது அந்த பசங்களாம், இல்லையா நீங்கள் இப்போ எங்கள் கூட கையோடு வந்துருங்க, உங்களுக்கான எல்லா செலவுகளையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அந்த சித்தர் சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாராம், தம்பி இங்கே பாருங்கள், இதை நான் ஒரு சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு துளி கூட காசு வேண்டாம். ஸோ நீங்கள் காசு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கே நான் வரமாட்டேன். ஸோ நீங்கள் போங்க, நான் சொன்ன மாதிரி சொன்ன டயத்துக்கு கண்டிப்பாக நான் வந்து சேருவேன். ஸோ நான் உங்கள் ஊருக்கு வரணும், உங்கள் ஊரில் காலடி எடுத்து வைக்கணும், உங்கள் ஊருடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் முன்னாடியே எழுதப்பட்டது தம்பி, அதெல்லாம் நம்ம யாருமே மாற்ற முடியாது, நீங்கள் போங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த சித்தர் சொல்லியிருந்துருக்கிறாருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஊருடைய இளைஞர்கள்லாம் கிளம்பி அந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் லேசாக காமிச்சிக்கிட்டு இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ மிகவும் மோசமாக காமிக்க ஆரம்பிக்குதுங்க. என்னென்னா இத்தனை நாளுக்கும், அதாவது கிட்டத்தட்ட அந்த 2 பேர் இறந்து போய் ஒரு 2 வருஷம் கிட்ட ஆயிருக்குங்க. இந்த 2 வருஷத்தில் ஊரில் ஒரு சில பேர் இறந்து போனாலும் அது நேச்சுரல் டெத் மாதிரி தான் தெரியுதுங்க, அன்நேச்சுரலாக தெரியல. இந்த பூசாரி தர்மகர்த்தா இறந்து போனது மட்டும் தான் அன்நேச்சுரல். பட் என்னென்னா கால்நடைகள் அது போக பயிர்கள் சேதமடைகிறதுல கண்டிப்பாக மக்களுக்கு சந்தேகம் இருக்குது, இதுக்கும் கோவிலுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த சித்தரை போய் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அப்படி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் அம்மன் நோயின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியல, சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அம்மன் நோய் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க எல்லாருக்கும்னா இப்போ அந்த சிவபால சித்தரை யார் யாரெல்லாம் போய் பார்த்தாங்களோ அத்தனை பேர் குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா அம்மன் நோய் அப்படிங்கிறது போடப்படுது. ஸோ இந்த மாதிரி அம்மன் நோய் பட்டாலே கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பிலை அரைச்சி அம்மனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செஞ்சு அந்த வேப்பங்குழந்தை அம்மியில் வச்சு அரைச்சி தொண்டையில் ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றினா தான் அந்த அம்மன் நோய் அப்படிங்கிறது சரியாகும், பத்தியே இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்படி இருக்கும்போது ஊருக்கே காவக்கார தாயான அந்த அம்மன் சாமியே இப்போ ஊரில் இல்லையே, நட பூட்டப்பட்டிருக்கேன். இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் அம்மன் நோய் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஊருக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஊர் மக்களை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ப ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்போல்லாம் அந்த பஞ்சாயத்து கூட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிப்பட்ட பஞ்சாயத்து தான் கூட்டியிருப்பாங்க போல். இங்கே பாருங்கள், அதாவது இவ்வளோ நாள் ஊரில் பயிர்கள் சேதமடைஞ்சது, விலங்குகள் செத்துப்போச்சு, ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு பிரச்சனையே வரல. ஏதோ சித்தரோ அவரோ இவரை போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பசங்க சொல்கிறாங்க. பார்த்துட்டு வந்த அடுத்த நாள்லேருந்து யார் யாரெல்லாம் போய் பார்த்தவங்களோ அத்தனை பேர் குடும்பம் மொத்தமாக இந்த மாதிரி அம்மன் போட்டிருக்குது.
ஸோ அப்போ கண்டிப்பாக ஊருக்கு பேராபத்து வரப்போது, பஞ்சாயத்தில் நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த பசங்க கூப்பிட்டு அந்த சித்தர் நம்ம ஊர் எல்லையை தாண்டக்கூடாது, ஊர் எல்லைக்குள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பிடிவாதமாக அந்த பஞ்சாயத்தில் பேசிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. பட் இதற்கு அந்த பசங்களால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அவங்களாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிப்பட்ட கட்டு தான் அந்த ஊரில் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அம்மம் போட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதனால் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பேசி எடுத்து என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஓகேப்பா ஊரில் இவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது, ஊர் மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஊர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த சித்தர் நம்ம ஊருக்குள்ளே வர வேண்டாம், அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டராக போட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கப்புறம் அந்த சித்தராக அவராக ஊருக்குள்ளே வந்தாலுமே அவரை ஊர் மக்கள்லாம் வர விட மாட்டாங்க. ஆனால் இந்த பிரச்சனை தீர்ந்துச்சா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. என்னென்னா அடுத்து ஒரு வாரம் போயிருக்குது. ஒரு வாரத்தில் ஊரில் மிகப்பெரிய ஒரு சாவு விழுது. அது யார் அப்படின்னா பஞ்சாயத்து தலைவருங்க. அது எப்படி விழுந்திருக்கு அப்படிங்கிறது கேட்கும்போது தான் மிக கொடூரமாக இருக்குது. ஏன்னா அவர் சாகிறத அவருடைய மனைவி தன் கண்ணால் பார்த்துருக்குறாங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, எப்போவுமே ராத்திரி போல் அந்த ஈச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கொஞ்சம் சாஞ்சு உட்கார மாதிரியான சேருங்க. அந்த சேரில் தான் தான் வீட்டு வாசலில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறத அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் தான் அவங்க மனைவி அன்றைக்கி ராத்திரி போல் வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர் அவருடைய பேரம்பேத்திகள் கூட பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் திண்ணையில் விளாண்டுக்கிட்டு இருக்காருங்க. அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது விளாண்டு முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஈச்சேரில் வந்து உட்காந்துருக்கிறார். அப்படி உட்கார்ந்த மறுகணம் அந்த சேரில் இருக்கக்கூடிய ஒரு கிளாத்துங்க, அந்த சேர் வந்துட்டு கிளாத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும், துணியால். அந்த துணி கிழியுது. கிழிஞ்சதில் அவர் ஸ்லிப்பாகி கீழே விழும்போது அந்த சேரே சரிஞ்சு விழுந்திருக்குது. பட் இங்கே தான் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த விவசாயத்துக்கு உழுறதுக்காக ஒரு மாதிரி ஷார்ப்பாக குச்சா நீளமாட்டு ஒரு மம்பட்டி மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா, அது சைடில் போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. இவர் விழும்போது அதில் விழுந்து மனுஷன் இந்த பஞ்சாயத்து தலைவர் உயிரை விடுறாரு. இதை தான் கண்ணால் அவருடைய மனைவி பார்க்குறாங்க. பார்த்தாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியல, கத்த முடியுது, ஏதாச்சும் சொல்ல முடியுது. பட் அந்த டைமில் வந்துட்டு வண்டி வாகனம்லாம் உடனே கிடையாதுங்க. ஸோ எல்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். பட் அதுக்குள்ளே இவருடைய உயிரும் போயிடுது. அப்படி போனதுக்கப்புறம் இப்போ இவருக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சுடுகாட்டில் யாருன்னே தெரியாத ஒரு நபர் வந்து நிற்கிறாருங்க. அதாவது சுடுகாட்டில் அங்கே போனம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த போனத்துக்கு பின்னாடி அந்த புகையில தெரியுது ஏதோ ஒரு நபர் ஃபுல்லாக காவியால் அணிஞ்ச ஒரு உடையை போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ அந்த ஊர் மக்களுக்கு தெரியுது ஒருவேளை இவர் தான் அந்த சித்தராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ளே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார் நீனு, உனக்கு என்ன அந்த ஊருக்குள்ளே வேலை, வெளியே போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சித்தர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு நபர் சொல்கிறாருங்க, இல்லை உங்கள் ஊரில் இருந்து பசங்களாம் வந்து கூப்பிட்டாங்க, ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்கிறதுக்காக கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லும்போது கூட அந்த பிரச்சனை எங்கள் ஊர் பிரச்சனை எங்களுக்கு தீர்த்துக்கு தெரியும், நீங்களாம் ஒன்று வர வேண்டாம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த சித்தர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சிஷியனை கூப்பிட்டு வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஐயா அந்த ஊர் வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த சித்தர் தான் சிஷியனை கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அடுத்து ஊர் மக்களுக்கெல்லாம் எப்படியோ தெரிஞ்சிருச்சுங்க, ஓகே நம்ம ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த சித்தர் ஊர் எல்லையில் இருந்துக்கிட்டு இருக்காரு, அவர் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த விஷயம் அந்த சித்தரை போய் பார்க்க போனாங்க பாருங்கள் அந்த இளைஞர்கள், அவங்க அவ்வளோ பேருக்கு அதுக்கும் போதுங்க. அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, தனக்கு அம்மம் போட்டிருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியாக அந்த ஊரில் இருந்து 2-3 பசங்க சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சித்தரை தேடி அந்த சுடுகாடு இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாக சுற்றி முற்றி வந்துக்கிட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க. பட் அந்த சித்தரை எங்கேயுமே காணும். அந்த சித்தருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் எங்கே தேடியுமே அந்த சித்தரை காணும். என்னடா ஆச்சு இந்த மாதிரி வந்துட்டு எங்கே தேடியுமே காணலையடா, ஒருவேளை ஊர் மக்கள்லாம் திட்டினதில் சித்தர் கிளம்பி போயிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு சலங்க சத்தம் கேட்குது. இவங்க 3 பேரும் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திண்ணை மாதிரி இருக்குதுங்க. இந்த சுடுகாட்டிலலாம் உட்காந்து மொட்டை போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மொட்டை போடுற இடத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏதோ ஒரு சலங்க சத்தம் இவங்களுக்கு பின்னாடி கேட்டுக்கிட்டு இருக்குது. மச்சான் ஏதோ சலங்க சத்தம் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் சொல்ல, ஆமாடா எனக்கும் கேட்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த சலங்க சத்தம் கேட்கக்கூடிய திசையை நோக்கி போகிறாங்க. அந்த திசை எங்கே போகுது அப்படின்னா சுடுகாட்டுக்கு உள்ளே போகுதுங்க. இன்னும் சரியாக சொல்ல போனோம் அப்படின்னா தகன மேடை இருக்குது பாருங்கள், போனத்தெல்லாம் வச்சு எரிப்பாங்க பாருங்கள், அது பக்கத்தில் தான் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ அங்கே வந்திருக்க 3 பேரில் ஒரு பையன் சொல்கிறான், மச்சான் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, ஏற்கனவே ஊரில் பல பிரச்சனை, நமக்கு வேறு அம்மம் போட்டு இருக்குது, வெளியே வரக்கூடாது, வீட்டுக்கு தெரியாமல் வெளியே வந்திருக்கோம், வந்தது கூட பரவாயில்ல, சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வந்ததும் பரவாயில்ல, சுடுகாட்டுக்கு உள்ளே போகிறது அப்படிங்கிறது மச்சான் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொன்ன கிளம்பி போயிடலாம், அது கண்டிப்பாக ஏதாச்சும் அமானுஷம் காத்து கருப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லும்போது இப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தைரியமான ஒரு பையன், அவனுடைய பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது செந்தில் அப்படிங்கிறவர். அந்த செந்தில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, டேய் பயப்படாவிடா, இங்கே ஏதோ சலங்கு போட்டிருக்கிறத பார்த்தா ஒருவேளை சித்தராக கூட இருக்கலாம், ஏன்னா சித்தர்கள்லாம் சலங்கு போடுறது சாதாரணமான விஷயம் தான்டா, வா போய் பார்க்கலாம், ஒருவேளை அவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த சலங்க சத்தம் இன்னும் பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்குது. அந்த சத்தம் கேட்டது மட்டும் இல்லாமல் இவங்க தகன மேடை கிட்டேயும் போயிட்டாங்க. போயிட்டு சுற்றி முற்றி பார்த்தா அங்கே யாரையுமே காணும்.
இப்போ அங்கே இருந்துக்கிட்டு யாராச்சும் இருக்கிறீங்களா, சலங்க சத்தம் கேட்டுச்சு, யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. பட் என்ன கத்துனாலும் அங்கே யாருமே காணுங்க. ஸோ அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம அப்படிங்கிற மாதிரியான அந்த சிவனுடைய மந்திரம் இருக்குது பாருங்க, அதை யாரோ கத்தி பயங்கரமாக அந்த சுடுகாட்டுக்கு பின்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சத்தங்க. அப்போ இவங்க 3 பேருக்கு ஒரு மாதிரி மன நிம்மதியாகுதுங்க. ஒட்டம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிக்குது. டேய் நம்ம சித்தரை பார்த்துட்டா, சித்தர் வந்துட்டார், அங்கே தாண்டா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நேராக அவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த சத்தம் கேட்கக்கூடிய திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. போகிறாங்க ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டாங்க. அவங்களையே மெய் மறந்து 3 பேர் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ சடனாக 3 பேர் வரிசையாக போவாங்க இல்லையா, அப்படி கடைசியாக வரக்கூடிய அந்த பையன் காலில் திடீர்னு முள்ளு குத்திடுது. முள்ளு குத்துனதுக்கப்புறம் அந்த பையன் மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே குடிஞ்சி அந்த முள்ளை எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி எடுத்துக்கிட்டு நேராக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த நபருடைய நண்பர்கள் அந்த செந்திலும் இன்னொரு நபரும் பார்த்தீங்கன்னா அப்படி சில மாதிரியே முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி தான் யாரோ நின்றுட்டு சிவாய நம அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம் இப்போ இந்த நபர் முள்ளு குத்த நபருக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த முள்ளு குத்த நபர் பார்க்கும்போது அது ஒரு சாமியார் உருவம் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த முள்ளை குத்தினதுக்கப்புறம் குனிஞ்சிட்டு எந்திச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு சாமியார் இல்லை. அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறது ஒரு மஞ்சள் கலரில் புடவை உடுத்தின அம்மன் மாதிரி ஆக்ரோஷமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய உருவம் அப்படிங்கிறது இப்போ அந்த நபருக்கு தெரியுதுங்க. தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த நபர் வந்துட்டு கத்த ட்ரை பண்ணுறாரு. டே மச்சான் போகாதங்கடா, இருங்கடா, அது சாமியார் இல்லடா அப்படிங்கிற மாதிரி கத்த ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் கத்துறது வார்த்தை வரல, காற்று மட்டும்தான் வருது. அவரால் அசைவும் முடியல. குனிஞ்சு எதையாச்சும் தூக்கி போடலாம், கல்லை தூக்கி எறியலான்னு பார்த்தா அதுவும் எதுவும் பண்ண முடியல. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, அவங்க கிட்ட போயிட்டாங்க. கிட்ட போன மறுகணம் என்ன ஆகுதுன்னா, இவர் அதாவது முள்ளு குத்துன அந்த நபர் இருந்துக்கிட்டு இருக்காரு பாருங்க, அந்த நபருடைய ஷோல்டரில் யாரோ ஒருத்தங்க கை வைக்கிறாங்க. அவர் கை வைக்கும்போதே ஒரு மாதிரி வெள்ளை கலரில் புகையை கிளம்புதுங்க. என்னன்னு பார்த்தா விபூதி. உடம்பு ஃபுல்லாக எப்போவுமே விபூதியை பூசிக்கிட்டு விபூதியிலே குளிக்கக்கூடிய அந்த சிவபால குருஜி சித்தர் அப்படிங்கிறவங்க அந்த ஸ்பாட்டுக்கு இப்போ தான் வரவே செய்கிறாங்க. அதாவது இந்த ஊரில் நம்மளை தேடி வந்த இந்த இளைஞர்கள் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவருடைய ஞானத்துக்கு தட்டுப்பட்டு இப்போ அவர் இந்த பசங்களை காப்பாற்ற வந்திருக்கிறாரு. அப்படி வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வேறு பயந்துட்டான். யாரா அப்படிங்கிற மாதிரி பயந்து பார்க்கும்போது சிவபால சித்தருங்க, என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுங்கயா, அங்கே ஏதோ ஒரு பொண்ணு இருந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்லும்போது இப்போ இந்த சித்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு சில மாந்திரிக விஷயங்கள்லாம் பண்ணி எடுத்து கையில் விபூதியோட நேராக இங்கேருந்து தான் வாயை வச்சு ஊதி விட்டுருக்காரு. ஊதின மறுகணம் என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த பையன் இருக்கான் பாருங்க, அதாவது முள்ளு குத்த அந்த பையங்க, அந்த நபரால் நடக்க முடியும். ஓடி போய் அவங்க 2 பேரையும் பிடிச்சிருக்கான். பிடிச்சதுக்கப்புறம் தான் மச்சான் என்ன மச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க பதறும்போது தான் கீழே பார்க்குறாங்க. கீழே சுடுகாட்டுக்கு பின்னாடி தண்ணி இல்லாமல் பாலடைஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு கிணறு. இன்னும் ஒரு 30-40 செகண்ட் கழிச்சு அந்த சித்தர் வந்திருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முன்னாடி போய்கிட்டு இருந்த அந்த 2 நபர்களும் கீழே இருக்கக்கூடிய அந்த பாலங்கிணத்துல விழுந்து இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா கிணத்துல கீழே மண்ணு கிடையாதுங்க, தண்ணியும் கிடையாதுங்க, ஃபுல்லாக பாறை. விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு பாறை. ஸோ இப்போ தான் விஷயம் எல்லாம் தெளிவாக புரிய வருதுங்க. அந்த சுடுகாட்டில் தகன மேடையிலே உட்காந்து யோசிச்சு பாருங்கள், அம்மம் போட்ட 3 பசங்க, சிவபெருமான முழுசாக நம்பக்கூடிய அந்த சிவபால சித்தரும் எல்லாரும் அந்த தகன மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சிவபால சித்தர் பண்ணுற வேலைகள் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய தகன மேடையில் இருக்கக்கூடிய சாம்பல்கள் மண் எல்லாத்தையுமே விளக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. பார்க்கும்போதே அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, என்னென்னா இந்த சாம்பல் எல்லாமே சாக வேண்டிய சாம்பல் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அப்போ அந்த இளைஞர்களுக்காக எதுவுமே புரியலை. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கிறது கேட்கும்போது, இருங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ அந்த 3 பேருடைய கையும் பிடிச்சிக்கிட்டு அவர் ஏதோ மாந்திரிக மந்திரங்களெல்லாம் போடுறாருங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை அந்த 3 பேர்கிட்டையும் சொல்கிறாரு. என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, தம்பி இங்கே பாருங்கள், நீங்கள் நாட்கள் நேரம் கடத்த உங்கள் 3 பேர் உயிருக்கும் ஆபத்து. என்னையா சொல்கிறீங்க, நாங்கள் என்னையா பண்ணோம், எந்த பாவம் பண்ணலையா? நீங்கள் பாவம் பண்ணலை, நல்லது பண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு. இப்போ என்ன சாமி சொல்கிறீங்க, நல்லது பண்ணுறது தப்புனா புரியலை. அதான் இந்த ஊருக்குள்ளே ஒரு துஷ்ட சக்தி சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் அது இன்றைக்கி வேணால் துஷ்ட சக்தியாக இருக்கலாம், பட் வாழும்போது அதுதான் நல்ல சக்தி. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த சக்தி தான் உங்களுடைய தெய்வமே. என்ன சாமி புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லும்போது இப்போ தான் அந்த சாமி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வராருங்க. தம்பி நல்லா கேட்டுக்கோங்க, ஊருக்குள்ளே மிக மோசமான மிக சக்தி வாய்ந்த, அதுவும் நல்ல சக்திகளை தான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த ஆத்மாவால் தான் உங்கள் ஊரில் தர்மகர்த்தா, கோவிலுடைய தர்மகர்த்தாவாக இருக்கட்டும், அது போக கோவிலுடைய பூசாரியாக இருக்கட்டும், 2 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதே ஆத்மா தான் இன்றைக்கி உங்கள் உயிரை பழிவாங்கிறதுக்காக வந்திருக்குது. அந்த கிணத்துக்குள்ளே தள்ளி கூட பார்த்துருக்குது. இப்போ உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு மட்டும் முள்ளு குத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் உன் ஃப்ரெண்டும் உன் கூட வந்திருப்பான். இந்த இடத்துக்கு நீங்கள் 3 பேர் இறந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் நடக்கக்கூடாது, நீங்கள் பத்திரமா வீடு போய் சேரணும் அப்படின்னாலும் கூட இப்போ உடனே மகா யாக பூஜையை பண்ணியாகணும்.
சாமி என்ன சொல்கிறீங்க, ஊர் மக்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாயிரும், நீங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படி மாதிரி ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் சுடுகாட்டுக்கு வந்ததில்லை, வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது அம்மா போட்டு இருக்கும்போது, அப்போ சுடுகாட்டில் வந்து உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்ச எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி அப்படி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த சாமி சொல்கிற விஷயம், எதையும் பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, யாருக்காச்சும் விசில் அடிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி கேட்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு அடிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த நபர் விசில் அடிக்கிறாரு. அடித்த மறுகணம் என்ன ஆகுதுன்னா, தூரத்தில் இருந்து அந்த சாமியாருடைய 2 சித்தர் பார்த்தீங்கன்னா நேராக சாமியார் நோக்கி ஓடி வராங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த தகன மேடை, அதாவது பணம் எரிஞ்சு முடிஞ்ச அந்த சாம்பல் கிடந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள், அந்த தகன மேடை, அதாவது அன்னைக்கு எரிஞ்சதெல்லாம் கிடையாதுங்க, அதில் உட்காரவே முடியாது, அவ்வளோ ஹீட்டாக இருந்துக்கிட்டு இருக்கும். முன்னாடி எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் கிடக்கக்கூடிய அந்த சாம்பல், அதுக்கு மேலே உட்காந்துட்டு இவங்க கொண்டு வந்த கற்பூரம் பூஜைக்கான சாமான்கள்லாம் வச்சு எடுத்து அந்த சுடுகாட்டில் ஒரு மகா யாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த மறுகணம் என்ன ஆகுதுன்னா, ஊரில் அதுவும் அந்த சுடுகாட்டில் அவ்வளோ பெரிய காற்று இது வரைக்கும் அடித்ததே இல்லை. ஏன் அந்த காற்று அடிக்குதுன்னா, அந்த யாக பூஜை நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க முன்னாடி போடுற அந்த நெருப்பு ஜுவாலையாக எரியணும். அந்த நெருப்பை அணைக்கிறதுக்காக காற்று வேகமாக அடிக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, காற்று கூட சேர்ந்து மழையும் வர ஆரம்பிக்குதுங்க. ஸோ ஒரு கெட்ட சக்தி நடித்தா மழையை வர வைக்க முடியுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை. ஆனால் இங்கே இருக்கிறது ஊரை சுற்றி வந்துட்டு ஊரை பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்கிறது கெட்ட சக்தி இல்லை, நல்ல சக்தி வாய்ந்த கெட்ட ஆத்மா. உங்களுக்கு இப்போ புரியாது, பட் கதை முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பூஜைகள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த நபர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த காற்றை மறைக்கிறதுக்கு அரணாக உட்காந்துக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவர் மந்திரங்களை சொல்லி அந்த பூஜைகளை போட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி பயங்கரமாக பூஜைகள்லாம் போட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய 3 பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 பேர்லையுமே யாராச்சும் நீங்கள் சாமி ஆடக்கூடிய நபர் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத கேட்குறாருங்க அந்த சாமியாருங்க. சாமி ஆடுறதுன்னா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்காக இருக்கலாம், இல்லை சுடலமாட சுவாமிக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு சுவாமிக்கு நீங்கள் சாமி ஆடுவீங்களான்னு கேட்ட 3 பேரும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அந்த சாமியார் சொல்கிற விஷயம், இல்லை கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தங்களுக்கு இப்போ அருள் வந்தே ஆகணும், உங்கள் குலதெய்வம் சாமி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இறங்கி ஆகணும், இறங்கினா மட்டும்தான் இப்போ இந்த ஊருக்கு ஒரு வடை கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த சாமியார் சொல்ல, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது, நான் வரவழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இப்போ அந்த சாமியார் ஒருத்தர் கையாக பிடிச்சிக்கிட்டு சாமியை வா உள்ள இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்காருங்க. சரியாக ஒரு நபருக்கும் 20 நிமிஷத்துக்கு மேலே போராடி பார்க்குறாரு. நேரம் போய்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. நேரம் போக போக இவருடைய சக்தியும் கம்மியாகிட்டு போய்கிட்டு இருக்குதுங்க. தண்ணி வச்சிருக்கிறாங்க, தண்ணியை குடிச்சு மந்திரத்தை சொல்லி வாய் வலிக்க நாக்கு வறண்டு போய் அந்த மாதிரி பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் 2வது நபருக்கு கையை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வான்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, 2வது நபருக்கு அருள் வருதுங்க. அருள் வந்து அந்த நபர் உடம்புக்குள்ளே யார் இறங்குறா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா எல்லாருடைய உடம்பு சிலுக்க ஆரம்பிச்சிடும். தலவாய் மாட சுவாமிங்க, அதுவும் எந்த தலவாய் நல்ல மாட சுவாமி அப்படிங்கிறத பார்க்கும்போது பாபநாசம் காரையார் அணைக்கு மேலே இருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தலவாய் நல்ல மாட சுவாமி வந்து இறங்குறாங்க. இறங்குனது மட்டும் இல்லைங்க, இறங்கின மறுகணமே என்ன ஆகுதுன்னா, அந்த சுடுகாட்டில் தகன மேடைக்காக அந்த கூடாரம் போட்டிருப்பாங்க. அந்த கூடாரத்துக்கு ஒரு பில்லர் இருக்கும் பாருங்க, அந்த பில்லரில் இப்படி கையை வச்சுக்கிட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆடினது மட்டும் இல்லாமல், என்னப்பா அந்த சாமியாரை பார்த்து கேட்டிருக்காரு, என்னப்பா என்ன எதுக்குப்பா இப்போ கூப்பிட்டுருக்கா அப்படிங்கிறது கேட்கும்போது தான் கூட இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸும் மிரண்டு போகிறாங்க. என்னடா இது, நம்ம ஃப்ரெண்டாடா இவன், என்னடா குரல்ல மாறி போச்சு, என்ன ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்களாம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த சாமியாருக்கு அமோக சந்தோஷம். எப்பா தலவா மாடா வந்துட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கையெடுத்து அந்த சாமியார் அந்த தலவாய் நல்ல மாட சாமியை கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அந்த சாமிக்கிட்ட சொல்கிறாரு, என்னப்பாச்சு உன் ஊருக்கு காவக்காரன் தான் நீனு, ஊருக்குள்ளே இந்த மாதிரி பல சாவு விழுந்துக்கிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஊரை காவ காத்துக்கிட்டு இருக்க, நீ எங்கே போய் தொலைச்ச, ஏதோ மலை அறிக்க என்ன அப்படிங்கிற மாதிரி தலவா நல்ல மாட சாமியை பார்த்து கேள்வி மேலே கேள்வியாக பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஏன்னா அவர் தலவாய் நல்ல மாட சுவாமியாக இருந்தாலுமே சித்தரை பொறுத்தளவில் இவர் சிவபெருமானை வணங்கக்கூடிய சிவனடியார்களில் ஒருத்தர். அதனால எல்லா தெய்வங்களும் சிவனுக்கு கட்டுப்பட்டு இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் தலவாய் நல்ல மாட சுவாமியாக இருந்தாலுமே இவர் பேச்சுக்கு கட்டுப்படும் அப்படிங்கிறது ஆங்காரத்துக்கு இல்லை, பணிவுக்கு. சிவபெருமான் மேலே இவர் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அன்பு காரணமாக மட்டுமே அந்த சாமி இவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்கும். அதுவும் தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த வார்த்தைகளை செய்யாதுங்க. இப்போ தான் நெக்ஸ்ட் இந்த சாமியார் கேள்விகளாக கேட்க அந்த தலவாய்க்கு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாப்புல அப்படிங்கிறத பார்க்கும்போது, நான் இதுக்கு இந்த ஊருக்கார நாய்களுக்கு துணை போகணும், அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னு தெரியுமா, என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சா நீ சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா, நீயே ஊரை அழைச்சிருவா சாமி அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா அந்த சாமியை பார்த்து இந்த தலவாய் நல்ல மாட சாமி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி ஊருக்காரங்க என்னத்தை பண்ணிட்டானுங்க அப்படிங்கிறது கேட்கும்போது, நான் ஊருக்காரங்கால இறந்து போன அந்த பிள்ளையை வரவழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, ஏமா வரியாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வானத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். இவங்களுக்கா ஒன்றும் ஓடலை.
அந்த சாமியாருக்கே ஒன்றும் புரியல, என்ன அது தலவாய் நல்லமாடு சாமியை கூப்பிட்டோம், ஊர் காவக்கார தெய்வம் அவர் தான், அவர் வந்துட்டார். இப்போ மேலேருந்து வரியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்து 2-3 செகண்ட் தான் காட்சி. அப்படி அமைதியாகுது, எல்லாம் நிசப்தம். அந்த பையன் தலவாய் நல்லமாடு சுவாமிக்கு ஆடிக்கிட்டு இருந்த அந்த பையன் ஒரு மாதிரி சினுங்கி ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். குரல் பொண்ணுடைய குரல். கொய்யால இப்போ அந்த சாமி மட்டும் இல்லை, அந்த சிசியன்களே மிரண்டானுங்க. என்னையா நடக்குது, ஒரு பொண்ணு குரலில் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, அம்மா நீ யாருமா நீனு, தலவா நல்ல மாடசாமி ஒன்று அமுச்சு விட்ருக்காரு, நீ யார் நீ சொல்லுமா அப்படிங்கிறது கேட்கும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே ரொம்ப மூச்சு திணறிக்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா அப்படிங்கிறது கேட்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. இப்போ சொல்ல மாடசாமி யாராச்சும் வந்திருந்தாங்க கூட எலும்பு சாப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி சாமி சொல்லிட்டு சுடுகாட்டிலிருந்து எலும்பு தூக்கி கொடுத்துடலாம். இப்போ அது ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க, அது யார் என்னன்னே தெரியல, அம்மனா இல்லை எதுவும் கன்னியா என்னன்னே தெரியல. அப்போ என்ன சாப்பிட கொடுக்கன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நல்ல வேலைக்கு அங்கே சாமிக்கு படப்புக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாழைப்பழம் இருந்திருக்குது, அதை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பையன் தோலோடு சாப்பிட்றான். அப்படி சாப்பிடும்போது தெரியுது, இவ்வளோ பசியோடு இருந்துக்கிட்டு இருக்கேம்மா, நீ யாருமா, ஏமா நீ தான் அந்த ஊருக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கியாமா அப்படிங்கிறத கேட்கும்போது அந்த பொண்ணு அவள் நேரம் அழுதுகிட்டு பம்மி போய் பழங்கட்ட அந்த பொண்ணு கெடுதல்னு அப்படிங்கிற மாதிரி சொன்ன மறுகணும், நான் கெடுதல் பண்ணுறேன்னா எனக்கு இந்த ஊருக்காரனெல்லாம் பண்ணுறதை விட நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக பண்ணிடல, இந்த ஊரில் ஒருத்தனையும் உண்மையாக வாழ விட மாட்டேன், நிம்மதியாக வாழ விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக டோனே மாறி போச்சு. சரிம்மா உனக்கு என்னதாம்மா நடந்துச்சு, நீ சொல்லுமா அப்படிங்கிறது கேட்கும்போது அப்பந்தான் அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் கதையை சொல்லுதுங்க. அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி அதே கிராமம் தாங்க. இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன், பட் எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியாதுங்க, ஏன்னா பல பிரச்சனைகள் எனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிராமம் தான் அந்த கிராமம். அந்த கிராமத்தை தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு பார்த்து பிறந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாதுங்க, வெறும் அம்மா மட்டும்தான். அந்த அம்மாவுக்கு பிறந்த அந்த பொண்ணாக இருந்தாலுமே இந்த பொண்ணுடைய அப்பா யார் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கும் தெரியாது, அந்த அம்மாவுடைய புருஷன் யார் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் பிறக்கப்பட்ட அந்த பொண்ணு தான் இப்போ ஆத்மா வந்து நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பொண்ணு. பட் அது பாஸ்ட்டாக இருந்தாலும் அந்த பாஸ்ட்டில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கும் போயிட்டு தினமும் சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய அன்னதானம் இதை சாப்பிட்டு தான் வளர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி சும்மா அன்னதானத்தை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வமே ஊரில் இருக்கக்கூடிய ஊர் காளியம்மன் கோவில் மட்டும்தான். அந்த அம்மன் கோவிலுக்கு இந்த பொண்ணு எல்லா சேவைகளும் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பூசாரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பண்ணுற சேவைகள்லாம் பிடிச்சி போகுதுங்க. ஸோ இவ்வளோ தூரம் பக்தியாக உண்மையாக அம்மனுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளோட பக்தியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, நீ இதுக்கப்புறம் கோவிலில் தூத்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண வேண்டாம், கோவிலில் அம்மனுக்கு சாத்தக்கூடிய விஷயங்களை நீ பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி முழு உரிமையை அந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த சாமியார் கொடுத்துருக்காருங்க. முதல்ல அந்த சாமியாருக்கு மிக நன்றி சொல்லி ஆகணும். பட் அவர் இப்போ உயிரோடு இல்லை, ஏன்னா அது பாஸ்ட். அண்ட் அடுத்து இந்த விஷயம் தெரிஞ்சு ஊருக்காரங்களாம் சண்டைக்கு வந்தாலுமே என்ன பண்ணினா, அனாதை பிள்ளையை கொண்டு சாமிக்கு எல்லா படிவினைலாம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு, அது பாட்டு கோயிலை தூத்துச்சு வந்துச்சு, ஓகே கோயில் கருவறைகளெல்லாம் எப்படிப்பா நீ விட முடியும் அப்படிங்கிறத ஊருக்காரங்க கேட்கும்போது அப்போ அந்த பூசாரி சொன்ன விஷயம், இங்கே பாருங்கள் அம்மனுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்று தான், நானும் ஒன்று தான், அந்த பிள்ளையும் ஒன்று தான், ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் ஒன்று தான், நாயும் ஒன்று தான். ஸோ இங்கே எல்லா உயிரினமும் கடவுளுக்கு முன்னாடி ஒன்று தான். ஸோ இங்கே உண்மையாக பக்தி வச்சாங்க அப்படின்னா யாரை வேணாலும் நான் கருவறைக்குள்ளே விட ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு உண்மையாக பக்தி வச்சிருக்கிற விஷயம் அம்மன் தாய் மூலியமாக எனக்கு தெரிய வந்துச்சு. நீங்கள் சொன்னால் நம்புங்க, நம்பாட்டி போங்க, எனக்கு அம்மன் கனவுல வந்து சொன்னாங்க அப்படிங்கிறது அந்த பூசாரி அந்த ஊர் மக்கள் முன்னாடி சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது அந்த பூசாரிக்கும் அந்த அம்மனுக்கு மட்டும் தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பூசாரி முடிவை யாருமே மாற்ற முடியல. அந்த பொண்ணு தான் பூஜைகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணுக்குன்னு துணையாக இருந்தால் அந்த பொண்ணுடைய அம்மாவும் அந்த பொண்ணுடைய சின்ன வயசுலேயே இறந்து போகிறாங்க. அந்த பொண்ணு மட்டும் தான் இப்போ தனிங்க, தூங்குறது வைக்கிறது எல்லாமே அந்த கோவில் தான். அந்த கோவிலில் குளிக்கிறது வைக்கிறதுக்கு கோவிலுக்கு வெளியே ஒரு குளம் இருக்குது, அந்த கோவிலே குளிச்சுப்பாங்க. ஸோ எல்லாம் அங்கேயே பண்ணிப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு முழு கிராமத்து கோவிலில் சேவை செய்யக்கூடிய பொண்ணாக தான் அந்த பொண்ணு பிறந்து வளர்ந்துருக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய பெயர் தான் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது வள்ளி அப்படிங்கிறவங்க. ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் அந்த வள்ளியை வள்ளியம்மாள் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றதுக்கான ஒரு நாள் வருதுங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஊரில் பல வருஷமாக திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. பட் எந்த திருவிழாலையும் இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் அன்னைக்கு நடக்குதுங்க. என்னென்னா, ஊர் திருவிழாவில் எப்போவுமே ஒரு கோவில்லையும் கொடை வருதுன்னா அந்த கோவில் சார்ந்த சாமியாடி கண்டிப்பாக சாமியாடுவாங்க இல்லையா. ஆனால் அன்னைக்கு அந்த அம்மன் கோவில் திருவிழா வரப்போ மேலதாளங்கள்லாம் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நையாண்டி மேலே கொம்பு தப்பு அப்படி மாதிரி எல்லாமே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் என்ன மேலே அடித்தாலும் அங்கே ஏற்கனவே சாமி ஆடக்கூடிய அந்த சாமியாடிக்கு சாமி வரமாட்டேங்குதுங்க. அந்த நாதஸ்வரத்தை கொண்டு அந்த சாமி ஆடக்கூடிய நபருடைய காது கிட்ட வச்சு ஊதினாலுமே கூட அந்த நபருக்கு சாமி வரமாட்டேங்குது. ஊர் மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏன்பா வரமாட்டேங்க, என்னப்பா ஆச்சு உனக்கு, என்னப்பா நாங்கள் குறை வச்சோம், இவ்வளோ சீரும் சிறப்பாக வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணி கொடையை வச்சுக்கிட்டு இருக்கோம், நீ சாமி வரமாட்டேங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அப்போ ஊருக்கு களங்கமெல்லாம் ஏற்படுதியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஊர் மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கும்போது தான்
எப்படி கலங்க ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணுடைய குரலுங்க, ஒரு சின்ன பொண்ணுடைய குரல். அதான் நாங்கள் வந்திருக்கேல ஆத்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்குள்ளே நடுவில் இருந்து ஓடி வருது இந்த பொண்ணு. யார்? இந்த வள்ளி. அன்னைக்கு இந்த வள்ளி இந்த பொண்ணு ஓடி வந்தது மட்டும் இல்லாமல், ஒன்றும் நம்ப மாட்டீங்க, இந்த இடது காலில் பெருவரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விரல்னா இதுதான் தரன்னு வச்சுக்கோங்க, இதுதான் விரல்னு வச்சுக்கோங்க. இப்படி பொண்ணுடைய காலுடைய இந்த விரல் மட்டும் தான் தரையில் படுமா. மற்றபடி இன்னொரு காலை தூக்கி இந்த நடராஜர் இருப்பார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கோலத்தில் நாக்கை தொங்க விட்டு போட்டுக்கிட்டு அப்படி ஆக்ரோஷமாக ஒரு அம்மனே நேரில் வந்து ஆடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பொண்ணு ஆடுறாங்க. பார்த்து ஊர் மக்கள்லாம் மிரண்டு போனது மட்டும் இல்லாமல் கையெடுத்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு வரைக்கும் கேள்வி கேட்ட ஊர் மக்கள்லாம் இந்த பொண்ணு இப்படி நிற்கிறத பார்த்து கையெடுத்து வணங்கினது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு நாக்கில் கற்பூரம் கேட்குறாங்க. கற்பூரம் கூட ஏற்று பசிக்குது, கற்பூரம் கூட அப்படிங்கிறாங்க. கற்பூரத்தை ஏற்றிருக்கிறாங்க. அந்த கோவிலில் சாமியார் யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாமல் தீச்சட்டியை கொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தீச்சட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு, நார்மலாக தீச்சட்டி வச்சு எடுக்கிறவங்களாம் கையில் வேப்பலை வச்சு தான் தீச்சட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு வெறும் கையில். ஊர் மக்கள்லாம் மிரண்டு போய் அம்மா நீ தான் வந்திருக்கியாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அந்த பொண்ணு வள்ளியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே அந்த வள்ளியம்மாவை இன்னொரு அம்மாவாக நினச்சி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அம்மான்னு சொல்கிறது அம்மனுக்கு எந்த லெவலில் மதிப்பு கொடுக்குறாங்களோ அதை விட ஒருபடி மேலேயே அந்த மக்கள்லாம் அந்த வள்ளிக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. சாரி, அந்த வள்ளியம்மாக்குங்க. அப்படி மதிப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த வள்ளியம்மாவும் ஒரு சில மந்திரங்கள் மாந்திரியங்கள்லாம் கற்றுக்கிட்டு இந்த குறி சொல்கிறது, நல்லது கெட்டது சொல்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. யாராச்சும் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வள்ளியம்மா கையால் மடிப்பிச்சை கொடுத்தாலே பிள்ளை வந்துருமா. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது, இல்லை பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குது, என்ன தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு கேட்டோம்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் குறி சொல்லுவாங்களோ அதே மாதிரியான குறிகள் எல்லாமே இந்த பொண்ணு தான் கோவிலிருந்து சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் கோவிலை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணால் குறி சொல்ல முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் தான் இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் தான் நாட்கள் கடந்து போகுதுங்க. நாட்கள் கடக்கும்போது வருஷமும் கிடக்குது. வருஷம் கடக்கும்போது கோவிலுடைய தர்மகர்த்தா, பூசாரி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மாறினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடைக்காம போய்கிட்டு இருக்குதுங்க. அப்படி கிடைக்காம போனாலும் பிரச்சனை இல்லை, இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகாகவும் இருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணை சாமியாக பார்க்கறத தவிர்த்து அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய கும்பலும் அந்த ஊரில் இருந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் ஊருடைய பெரிய தலை, பெரிய கை. அது யாருங்க அப்படிங்கிறது இப்போ நம்மளால் சொல்ல முடியாதுங்க. அப்படி இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை அடையிறதுக்காக பல வகையான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எல்லா முயற்சிகளும் தோல்வி அடையும் போது என்ன ஆகுது, நேரடியாகவே அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாங்க, இங்கே பாரு இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறதுக்கெலாம் நீ ஒத்துழைக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீ இந்த கோவிலில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க முடியாது, கோவிலுக்குள்ளே வர முடியாத லெவலுக்கு நாங்கள் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, என் பின்னாடி ஆத்தா துணை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு தைரியமாக சொல்லியிருக்குது. ஆனால் என்னென்ன, அடுத்து கொஞ்ச நாளில் கோவில் திருவிழா வந்திருக்குது. அந்த திருவிழாக்கு இந்த பொண்ணை உள்ள அளவே பண்ணலை. ஏன்னா அந்த ஊர் மக்கள்கிட்டலாம் இந்த பொண்ணை பற்றி அவள் தப்பானவா, இந்த மாதிரி அத்தனை பேர் கூட போரா வைக்கிற, அந்த மாதிரி நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி என்ன வார்த்தைகளை ஊர் மக்கள் முன்னாடி சொல்லி தப்பாக கொட்டடிச்சு வச்சுருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வேண்டாதவனுக்கு. ஸோ இதனால் ஊர் மக்களும் அந்த பொண்ணை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு அந்த கோவிலுக்குள்ளே வர விடலை. ஊர்லேயே அந்த ஊர் மக்கள்லாம் ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணை நேரடியாகவே பார்த்து ஒன்று தெய்வமாக நினச்சோமாம்மா, அந்த அம்மனை விட உன்னதனமாக நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம், நீ இப்படி பண்ணிட்டேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை அள வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அந்த பொண்ணு எந்த ஒரு தப்புமே பண்ணலைங்க. ஸோ இந்த துக்கம் தாங்க முடியாமல் ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கே வந்து அந்த கோவிலுடைய கருவறையிலேயே அந்த பொண்ணு தான் உயிரை விடுறாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பொண்ணு சாகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மனசில் எந்த ஒரு வஞ்சகமும் வெறி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைங்க. ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த லெவலுக்கு அம்மன் மேலே பக்தியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு வேணால் சும்மா விடலாம், ஆனால் அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் அம்மனுடைய மறு உருவம். அந்த பொண்ணு எல்லாம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தது அம்மன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கை விட்டுருவாங்க, விட மாட்டாங்க. ஸோ அதுதான் என் பிள்ளையை என் கோவிலுக்குள்ளேயும் வர விடாமல், அது மட்டும் இல்லாமல் என் கருவறையிலேயே இந்த மாதிரி என் பிள்ளை இந்த மாதிரி இறந்து கிடக்கிறா அப்படின்னா இதற்கு காரணமானவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணது அந்த கோவிலுடைய தாயான அந்த கோவிலுடைய அம்மா, அந்த கோவிலுடைய அம்மன். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மன் தான் ஆத்மாவாக இறங்கி, அதாவது வந்தது ஆத்மா இல்லைங்க அம்மன், அந்த அம்மன் தான் ஆத்மா உருவத்தில் வந்து, அதுவும் எந்த ஆத்மா உருவத்தில் இறந்து போனால் அந்த பொண்ணுடைய உருவத்திலே வந்து ஒருத்தரையாக பழி வாங்கியிருக்குதுங்க. முதல்ல கோவில் தர்மகர்த்தா, ரெண்டாவது அதுக்கு உடந்தையாக இருந்த கோவில் புது பூசாரி, அதுக்கப்புறம் கடைசி எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணமான ஊர் பஞ்சாயத்து தலைவருங்க. பஞ்சாயத்து தலைவர்னு இப்போ இருக்கிற மாதிரி பிரசிடென்ட்லாம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் இருந்த அந்த ஊருக்குன்னு பஞ்சாயத்து போட்டு கூட்டி பேசுவாங்க பாருங்கள், அந்த மாதிரிப்பட்ட ஒரு தலைவர். ஸோ இப்படி என்ன தான் எல்லாரையும் பழி வாங்கினாலும் அந்த அம்மனுக்கு ஆத்திரம் தீரலை. ஏன்னா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறா அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தான் இவனுங்களாக இருந்தாலும் அந்த ஊர் மக்கள், முட்டாள் மக்களும் காரணம் அப்படிங்கிறது அந்த அம்மா அன்றைக்கி பயங்கரமாக சொல்லியிருக்குது. ஏன்னா
அந்த ஊர் மக்கள்லாம் அன்றைக்கி நினச்சிருந்தா இல்லை இப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது இவா அப்படிங்கிறத இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். எவனோ ஒருத்தர் சொன்னதை நம்பிட்டு ஒட்டுமொத்த ஊர் மக்களும் திடீர்னு ஒரு செகண்டில் மாறி எனக்கு ஆப்போசிட்டாக திரும்பும்போது அந்த வலி என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக என் பிள்ளை கஷ்டப்பட்டிருப்பா, வலி என்ன அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கோவில் நடை திறக்கணும், எனக்கு அவங்கெல்லாம் பூஜை பண்ணணும். அதுக்கு நான் வழிவிட மாட்டேன். அந்த கோவில் நடையை பூட்டி சாவி எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் யார்கிட்டையும் சொல்லாமல் சீக்கிரட்டாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய உருவம் சொல்லுது. ஸோ இப்படி அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே கண்கலங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சித்தராக இருக்கட்டும், சித்தருடைய சிசிங்களாக இருக்கட்டும், எல்லாரும் கண்கலங்கி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த சித்தர் என்ன சொல்கிறாருன்னு, இங்கே பாருமா, இந்த அநியாயம் வேறு எந்த ஒரு பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது. ஸோ இப்போ நீ இதற்காக கோவில் நடையை சாத்திக்கிட்டு இந்த மாதிரி யாரையுமே பூஜை பண்ண விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பீப்புள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்து பிறக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் போயிடும், சாப்பிட்றதுக்கு பயிர் இல்லாமல் போயிடும். ஸோ எல்லாமே நீ மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். ஸோ அந்த பாவம் பண்ண அந்த மக்களை மன்னிச்சு தயவு செய்து ஊருக்கு ஒரு விடிவு காலம் கூடு அப்படிங்கிறத அந்த சித்தர் கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. பட் அதற்கு அந்த பொண்ணு வழி கொடுக்குற மாதிரி தெரியலைங்க. அப்பந்தான் அந்த சித்தர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த அம்மன் மனசு குளிரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஊர் மக்கள் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறத அந்த சித்தர் முடிவு பண்ணுறாருங்க. அப்படி முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சித்தர் அந்த அம்மனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அம்மா அங்கே பாருமா, நீ நம்புனா நம்பு, நம்பாட்டிப்போ அந்த பொண்ணுக்கு நான் ஒரு கல்லறை கட்டி கொடுக்குறேன், அந்த கல்லறையை ஊர் மக்களை நான் வணங்க வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லும்போது அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்கிற வார்த்தை அதாங்க, அந்த பொண்ணு அந்த பையன் உடம்புக்குள்ள தானே இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறானே, எப்படி நான் பிள்ளையாக நினச்சேன் என் பிள்ளைக்கு கல்லறை கட்டி அந்த கல்லறையை நீங்கள் சாமியாக வணங்க போகிறீங்க, அதெல்லாம் தேவையில்லை, நான் சாவி எங்கே இருக்கா அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்னா அந்த பிள்ளையுடைய உடம்பை தோண்டி எலும்பு ஒரு துண்டு எலும்பு இருந்தாலும் பரவாயில்ல தோண்டி கொண்டு போய் என் கருவறை இருக்குது பேர், கருவறைக்கு கீழே குழியை தோண்டி உள்ளே புதைச்சி வைங்க. ஸோ அங்கே இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன், என் பொண்ணு வள்ளியமாக தான் இருப்பாள், அவளை ஊருக்காரங்களாம் வணங்கட்டும். ஸோ இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பயங்கரமாக ஆக்ரோஷமான கண்ணோட அங்கே இருக்கிற மற்ற 2 பசங்களையும் பார்க்குறாங்க. தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் சொன்னதுக்கப்புறம் அம்மா தாயே நீங்களே எனக்கு காட்சி கொடுத்துருக்கீங்க, நான் எப்படி யார்கிட்ட போய் சொல்லுவேன், அந்த மாதிரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, உடனே அந்த சிசியர்களை கூப்பிட்டுட்டு அங்கே தோண்டி இருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய உடலை தோண்டி எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்போது அங்கே எலும்புகள் எதுவும் கிடைக்கலைங்க. கிடைச்ச எலும்புகளை எடுத்துக்கிட்டு நேராக கோவிலுக்குள்ளே போகிறாங்க. கோவிலுக்கு போய் சாவி எங்கே அப்படிங்கிறத அந்த பையன் அம்மன் உடம்புல இறங்கி இருக்கக்கூடிய அந்த பையன்கிட்ட கேட்கும்போது நடைய கோவில் திறக்க அப்படிங்கிறத அந்த பையன் சொல்லியிருக்கிறான். சும்மா கையை வச்சு திறக்கிறாங்க, கோவில் திறக்குதுங்க. திறந்ததுக்கப்புறம் நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்ட்டு அந்த அம்மன் கருவறைக்குள்ளே குழியை தோண்டி உள்ளே அந்த எலும்பை புதைச்சி வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்ததெல்லாம் அப்படியே வச்சுட்டு இப்போ கிளம்பி வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த சித்தர் திரும்பியும் கேட்குறாரு, இங்கே பாருமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி பண்ணிட்டேன், தயவு செய்து இந்த ஊருக்கு ஒரு விடிவு காலத்தை கூடி, இந்த ஊருக்கு ஒரு தெய்வம் வேணும், இந்த ஊருக்கு கண்டிப்பாக ஒரு கோவில் வேணும், நீ இருந்தாலும் பரவாயில்ல, உன் பிள்ளை இருந்தாலும் பரவாயில்லம்மா, சத்தியமாக உன்ன மாதிரி ஒரு மனசு வேறு யாருக்கு வராது, அதனால் கண்டிப்பாக அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய சாபத்தை நீ விலக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத சித்தர் வேண்டிக்கிறாருங்க. வேண்ட மறுகணம் என்ன ஆகுதுன்னா இப்போ உடனே 2-3 செகண்டில் தலை உலுக்கிக்கிட்டு அந்த பையங்க, எப்பா என்னப்பா எல்லாம் கேட்டியா, எப்பேற்பட்ட கேவலமான கொடூரமான செயலை பண்ணியிருக்கானுங்க பார்த்தியா ஊருக்காரங்கெல்லாம், இவனுங்கெல்லாம் வாழணும்னு நினச்சி வந்திருக்க பார்த்தியாப்பா நீனு. சரி என்னமோ என் ஆத்தாவே முடிவெடுத்துட்டா, இதுக்கப்புறம் என்னால் எதுவும் மாற்ற முடியாது, இதுக்கப்புறம் என்னை நீ கூப்பிட்டுட்ட, என் ஆத்தாவையும் கூப்பிட்டுட்ட, என் ஆத்தா மனசு குளிர்ந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு கிடச்சிருச்சு, அவளை இதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் வணங்க போகிறானுங்க. ஸோ அந்த தப்பாக பேசின ஊர் மக்கள்லாம் இப்போ அவளை வணங்குறான் அப்படிங்கிறதே வந்துட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என் மனசையும் நீ குளிர வச்சுட்டேன், இதுக்கப்புறம் ஊருக்கு எல்லையில நான் காவலாக எப்பவும் போல் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்கிறப்பா நான் வரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் போகும்போதே சரி இந்த பையன் உடம்புல நான் இறங்கியிருக்கேன், பையன் உடம்பு இதுக்கு மேலே இருந்தால் தாங்காது, கண்டிப்பாக இப்போ நான் போனதுக்கப்புறம் அவனுக்கு தண்ணி பழம் ஏதாச்சும் கொடுங்கியா, பாவம் 2 நாள் எந்திக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த தலவாய் நல்ல மாடு சாமி கிளம்பி போயிருக்கிறாங்க. போன மறுகணம் அந்த பையன் ஒரு மாதிரி கேராக கீழே விழுந்திருக்கான். விழுந்ததுக்கப்புறம் தண்ணியை தெளிக்கிறாங்க, தீர்த்தத்தை கொடுக்குறாங்க, இன்னும் வச்சிருக்கக்கூடிய மிச்சம் மீதி பழங்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பையன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவுமே தெரியலை. பட் என்னென்னா அங்கே நடந்த விஷயங்கள் எதுவுமே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் பழையபடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஊரில் கோவிலுக்கு பின்னாடி இருந்த அந்த குளத்தில் ஒரு 2 வருஷம் கழித்து பழையபடி தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காஞ்சி போயிருந்த பயிர்கள்லாம் திரும்ப முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊர் மக்கள்லாம் அந்த சாமியை, அதாவது வள்ளியம்மா அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் அதுதான் நம்ம குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த அம்மனை வேண்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அங்கே காட்சி கொடுக்கறது வள்ளியம்மா. இது நடந்து பல வருஷம் ஆனாலும் இந்த சம்பவம் இன்னும் மூடி மறைக்கப்பட்ட விஷயமாகவே நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த சம்பவத்தை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ண
அப்படிங்கிறது யாருன்னா அந்த கோவிலை பற்றி முழு வரலாறு தெரிஞ்ச ஒரு நபர் தான். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா அவருக்கு வேலையே என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஊரில் இருக்கக்கூடிய பல மர்மமான கோவில் பற்றின விஷயங்களை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி மீடியாக்களை தெரிவிக்கிறது தான் அவருடைய வேலைங்க. பட் இது ஆத்மா பேய் சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்க ரீசனால் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. பட் இப்போவுமே என்னென்னா அந்த அம்மன் சாமி சொன்ன முக்கியமான ரீசன், தலவாய் நல்லமாடு சாமி வந்து பேசின முக்கியமான ரீசன் காரணமாட்ட அவங்க சொன்ன வார்த்தை என்ன, இது யாருக்கும் எக்காரணம் கொண்டு வெளியே தெரியக்கூடாது. அப்போ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் யாருக்குமே தெரியக்கூடாது. திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏன் அந்த ஸ்டோரி என்கிட்ட சொன்னார் பாருங்க, அவர் கூட எக்ஸாக்ட் லொக்கேஷனை என்கிட்ட சொல்லலை. என்கிட்டயுமே அவர் திருநெல்வேலி மாவட்டம் மட்டும்தான் ப்ரோ, எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது என்னாலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணார். ஸோ உண்மையாக சொல்கிறேன், நான் எவ்வளவோ அமானுஷமான பேய் கதைகள் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரியான ஒரு அமானுஷமான கோஸ்ட் ஸ்டோரி என் வாழ்க்கையில் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு 2வது முறை போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, அந்த கோவிலில் வள்ளியம்மன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அம்மன் தான் அந்த அம்மனா அப்படிங்கிற மாதிரி நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது வள்ளியம்மன் அப்படிங்கிற பேரே அந்த கோவிலில் இருக்காதுங்க, காளியம்மன் அப்படின்னு தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மிக கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதே நேரத்தில் உங்கள் ஊரில் ஏதாச்சும் அமானுஷமான ஸ்டோரி, இல்லை நேரத்தில் இந்த மாதிரி கடவுள் அமானுஷங்கள் எல்லாம் சேர்ந்த மாதிரியான ஏதாச்சும் ஸ்டோரியாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா ஸ்டோரிஸும் வரவேற்கத்தக்கதுங்க. அது நல்லாயிருக்கும் திகிலாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோவாக ஒளிபரப்பப்படும். ஸோ உங்களுடைய ஸ்டோரிஸை ஃபுல்லாக பேட் கோஸ்ட் கேமிங் ஒய்டி அப்படிங்கிற நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலியமாக வந்து ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மீண்டும் ஒரு பயங்கரமான அமானுஷமான கோஸ்ட் ஸ்டோரியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். லவ் யூ ஸோ மச். Bye bye.